மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பத்திரிக்கை வச்சு என்ன பண்ண போறீங்க இப்போ அடுத்தது? கற்பூரம் கொளுத்திட்டு அது கொட்டிப்பேன்டா. சொல்லுங்க. கற்பூரம் கொளுத்திட்டு கட்டி வச்சு பால் ஊற்றி உப்பு தவிடெல்லாம் போட்டு பொங்கல் வைப்பாரு. அதுக்கப்புறம் குழம்பு குழம்பு வச்சு மாடு கலர் போட்டு அப்புறமேட்டுங்களா? சரி கொளுத்து. காத்து அதிகமா இருக்குது. பானை வச்சாச்சு. பானை வச்சுட்டு இது போல் தண்ணி ஊற்றுறது. தண்ணி ஊற்றணுமா? பால் தான் ஊற்றணுமா? மாட்டு பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் செய்யறங்க. மாட்டுக்கு சாப்பாடா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது எடுத்துன்னு போகணுமா கோயிலுக்கு? சாப்பாடு செஞ்சு பழைய என்னக்காது பால் ஊத்துறேன். சட்டி காஞ்சிடணும். காஞ்சதுக்கு அப்புறம் பால் ஊற்றணும். ஃபர்ஸ்ட் பால் தான். சுத்தமான மாட்டு பால். இது வந்து ஜலிச்சு எடுத்த தூள். ஜலிச்சு சுத்தமாக எடுத்த தவிடா? ஆமாம், அதை போடணும். அடுத்தது சும்மா கம்மியாக போடணும். அடுத்தது உப்பு தேவை அளவுக்கு கம்மியாக போட்டு தனியா படனு கொண்டே இருக்கணுமா? இது கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போடணும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போடணும். அரிசி போடணும். இல்ல படையில பூசணையெல்லாம் அடுத்துன்னு வந்து ஃபர்ஸ்ட் சாணியெல்லாம் இல்ல சாணியெல்லாம் வலிட்டால் போட்டு வச்சுக்கோங்களா. அது மேல நல்லா வேப்ப மெத்துன்னு போட்டு அரைப்பா பூசணையெல்லாம் வச்சு இந்த சாப்பாடு பூசணிக்காய் குழம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வச்சு சாமி கும்பிடுவாங்க. மஞ்சள் வச்சு பொட்டு வச்சு கவுர் மாற்றி அதுக்கப்புறமா அவங்க கூட்டின்னு போய் தண்ணி செஞ்சுவாங்க. என்ன கஷ்டப்பட்டோம். அதில் ஏற்படுத்திக்கிட்டா அடுப்பு வச்சு போய் சர்ச்சு பொங்கல் சொல்லு சாமி. மாட்டு பொங்கல் ரசனா பொங்கல் சொல்லுவா. விடு 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 இங்கே சொல்லுவா. சரி சரி விடு விடு விடு. மயிலம்மா சொல்லுவா. கிட்ட வந்து சொல்லுங்க வாங்க.
விரதம். அது சல்லி இறங்குறது படி. நான் அடுப்பாகிட்டே சொல்லு சாமி. இங்க பார்த்து சொல்லு. கையை எடுத்துட்டு சொல்லுங்கல்ல. அடுப்பு அவிச்சே போச்சு. அப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பொங்கல் வச்சு இறக்கியாச்சு. பொங்கல் அதுக்கெல்லாம் லேட் கீதா இல்லையா பால் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. முடிச்சு இறக்கி வச்சுட்டு கீழே பொங்கு வந்துச்சு. பொங்கல் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சுட்டு படையல் போடுறது தான். படையல் போட்டு சாமி கும்பிட்றது.